வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஜாதகத்தில் லான்னு போட்டுக்கும் அந்த லக்னத்துக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. மீனராசிக்கு உங்களது ராசி அது 2 இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு பார்ட்னர்ஷிப், நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீன ராசியிலே ராகு இருக்குது. ராகு பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதன் இப்போ 10ல் இருக்காருங்க. 4, 7, 10, 9 யாருக்கெல்லாம் மீன லக்னமாகிறது ராகு தசாபுத்தி அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஒரு பெரிய லெவலில் ஒரு நமக்கு சப்போர்ட் கிடைச்சி அதனால் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு பெரிய முயற்சியில் ஏற்படுத்துறதுனாலும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்குது அவங்களுக்கு பெரிய லாபங்கள், அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு பணம் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருங்க. ஆனால் என்ன ஒன்று, இதில் 3, 8ஆம் அதிபதி சுக்கிரனுடைய சாரத்தில் நடைமுறையில் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருது, ஏதோ ஒரு வாக்குவாதங்கள் வரதெல்லாம் தவிர்க்க முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3, 8ஆம் அதிபதியான சுக்கிரன். 3, 8ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டுக்கு போய் சாப்பிட போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்துருக்குங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? மீன லக்னமாகிறது சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா அது 3, 8ஆம் அதிபதி நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ண போய் அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். மீன லக்னம் சுக்கிர தசாபுத்தி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா யாருக்கெல்லாம் மீன லக்னமாகிறது சுக்கிர தசாபுத்தி நடக்குதோ அவங்களாம் பேராசையை தவிர்ப்பது ரொம்ப அதிகங்க. நமக்கு தகுதிக்கு மீறி கடன் வாங்குறது, ஒரு மற்றவன் இதை வச்சுருக்கான் அதனால நான் வாங்குவேன், நான் ஒரு வீடு வாங்குவேன், கார் வாங்குவேன், அவன் கார் வாங்கிட்டான் நானும் கார் வாங்குவேன், அவன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டான் நானும் அந்த ட்ரெஸ்ஸை போடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டி போடுறதை விட்டுட்டு நமக்கு என்ன இருக்குதோ அந்த லைஃப்பை லீட் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளான லைஃப் தாங்க. ஒரு 3 வேளை சோறு, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு துணிமணி கழிச்சாலும் சந்தோஷமான வாழ்க்கைன்னு நினைக்கிறாரு. அவ்வளோதாங்க லைஃபு. அதுக்கு விட்டு வேறு என்ன இருக்குது? அது எங்கே சாப்பிட்றோங்கிறது அவங்களுடைய தகுதியை தகுந்த ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு பெரிய ஆளாக இருக்காங்கன்னா ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. சாதாரண ஆள் ஒரு 3 ஸ்டாரில் சாப்பிடுவாங்க. அதுவும் கம்மியான ஒரு உடுப்பி ஹோட்டலில் சாப்பிட்டு போகிறோம். அப்படி அவ்வளோதான் வித்தியாசம் ஒழிய சாப்பாடெலாம் ஒன்று தாங்க. அதனால் நம்ம மனசை நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்க பழகிக்கணும். எல்லாமே லைஃப் இஸ் அ ப்ராக்டிஸ்ன்றது உணரணும். மீன லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். தசையில் ரொம்ப சிக்கல்களும் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி 4 மற்றும் 7ஆம் அதிபதி புதன் 10ல் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் கிடைச்சாலும் அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டம் இன்னொரு ஒரு வாரத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா நம்ம ஏதாவது தாயார்கிட்ட ஏதோ சொல்ல போக அவங்க ஏதாவது தப்பாக எடுத்துட்டு நம்ம சண்டை போடுறது, இல்லை மனைவிக்கிட்ட போய் ஏதோ பேச போய் அவங்களும் ஏதாச்சும் ஏடா உடம்பு பேசுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா அது புதன் போகிறது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சின்னதாக ஒரு திங்கள் செவ்வாயில் குழந்தைங்க கொஞ்சம் படுத்தும், ஏடாவடமாக பேசுகிறது ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வேலை சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் இதெல்லாம் யாருக்கு மீன லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும். மற்றவங்களும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். அந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 11 யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அதனால வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பது, வேலையில் வெற்றி, வேலையில் ப்ரொமோஷன்ஸு, கடன் கேட்டது கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல அங்கீகாரம் வேலையில் கிடைக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான புதன் 7ஆம் அதிபதி புதன் 10ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இருந்தாலும் அந்த புதன் சுக்கிரனுடைய சாரத்தை போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் நடைமுறை டே டு டே லைஃப்பில் இருக்கும். ஏதோ ஒன்று பேசப்போய் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது யாரெல்லாம் சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்குதோ தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்து பண்ணுறது நல்லது. மீன லக்னமாகிறது சுக்கிர தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
அது 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. பட் அதெல்லாமே நல்லா இருந்தாலும் அது வந்து கீழே சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல் அப்பப்போ வந்து போகும். மற்றபடி வந்து எல்லாமே சேஃப் தாங்க. 11ஆம் அதிபதி 12 இருக்கும்போது மறைமுகமான லாபங்கள், நண்பர்களோட ஒரு உல்லாச பயணங்கள், சந்தோஷம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது மீன லக்னமாக சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அது வந்து சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி ஒரு உல்லாசம், சந்தோஷம், குதூகலம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக கண்டிப்பாக நண்பர்களோட ஒரு ரவுண்ட் அடிப்பீங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணோம்னாலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணணும், கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகலாம். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, சார் என்னதான் இருந்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷன் சொல்லிட்டு ஒரு பழக்கத்துலேயே வந்துடும். ஸோ அது டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே ஒரு பழக்க வழக்கத்தில் வந்து நம்ம செய்கிற தப்பு வந்து நமக்கு தெரியறதே இல்லைங்க. ஸோ அது வந்து எப்போதுமே நடக்கிறது தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் எரரோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து மெயினான விஷயம் என்னென்னா 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் என்னென்னா நெகட்டிவிட்டியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். நான் நல்லா இருப்பேன், நான் என் குடும்பம் நல்லாயிருக்கும், இந்த நல்லாயிருக்குங்கிறத சொல்லணும். எனக்கு வந்து நோய் வந்துடக்கூடாது, இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து போட்டு வாங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி டிஃபால்ட்டாக எல்லோருக்குமே வந்து ஒரு 100% வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து பாசிட்டிவான ஆளுங்களாக இருப்பாங்களன்னா கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. எந்த குடும்பத்தை எடுத்தாலும் ஒரு வில்லி இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பான். ஸோ அது எல்லார் வீட்லேயுமே இருக்குன்னு வச்சுக்கோமே. நெகட்டிவாக பேசுறதுக்குன்னே உங்களுக்கு ஒரு அவதாரம் வந்து நமக்கு பிறந்துடும். ஒன்று பிள்ளையாக இருக்கும், இல்லை பொண்டாட்டியாக இருக்கும், இல்லை அம்மாவாக வந்திருக்கும். ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம மண்டையை உடையிறதுக்குன்னே ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்குது? இவங்க சமைக்கிற சாப்பாட்டை தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நமக்கே வந்துடும். சில பேரோட நம்ம வாழும்போது நம்ம அவங்களாவே மாறுவோங்க. ஸோ அவங்களுடைய அந்த அதிர்வலைகள், அவங்களுடைய நெகட்டிவிட்டி கூட நம்மளை வந்து பாதிக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுங்கிறது தான் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அவங்கள மாற்றணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ தீய வழிகளை, தீய ஆட்களோட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் அதை வந்து நம்மளை பாதிக்காமல் அவங்களையும் நம்ம வந்து எப்படி மாற்ற போகிறோங்கிற வழியை தான் நம்ம சொல்ல போகிறோம். இதில் வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணணும். மேஜராக வந்து நீங்கள் என்ன சாமி வேணால் கும்பிடுங்க, அந்த சாமியை வந்து மனதார பிடிச்சிங்க. அது நம்பர் 1ங்க. நம்பர் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நல்லா இருக்கேன்றதை நம்பணுங்க. ஸோ நான் நல்லா இருக்கேன், என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க, இந்த உலகமே நல்லா இருக்குன்றதை முதல்ல வந்து அதை விதைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களை தேடி வந்து எல்லாமே சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து படுத்து தூங்கும்போது கூட வந்து அப்படியே புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரி அவச்சொல் சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு பேசுகிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், எப்படி வாழணுங்கிறத வந்து நம்ம இருக்கிறது ஒரு குட்டி வாழ்க்கை. அந்த குட்டி வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி அதை வந்து ஒரு நீங்கள் வந்து கற்பனையில் வாழுங்க. நான் ரொம்ப நல்லா வாழ்வேன், இப்படிலாம் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்து பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல் இறைபக்தி, பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் மோல்டு பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்குங்க. நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க, இது ஒரு உலகம். நம்மளை வந்து ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம். அது நம்ம சுற்றி நிறைய கிரகங்கள்லாம் இருக்குதா? ஸோ சுற்றின்னு இருக்குது. அதே மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து இறை பிம்பம், ஒரு பெரிய ஒரு ஒளி பிம்பம் இருக்குது, அதுதான் இறைவன் அப்படின்னு நீங்களே அசியூம் பண்ணிக்கிங்க. அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போகிறதா ஃபீல் பண்ணிங்க. போயிட்டீங்க, அதுக்குள்ளே போயிட்டு இறைவனோட சரண் அடைஞ்சிட்டிங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவன், நல்லவன், கெட்டவன் எல்லோரும் நல்லா இருக்கான்னு முதல்ல வாழ்த்திருக்கும். எல்லாருமே நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் நடக்கும், ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, ஆனந்தம் தான் கிடைக்கும், என்னை சுற்றி ஆனந்தம், எல்லாமே ஆனந்தம், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆனந்தமாக இருப்பாங்க, நானும் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செல்ஸில் கூட வந்து அந்த ஆனந்தம் சந்தோஷங்கிறத வந்து ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். இது என் வாழ்க்கையில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 80% நான் வந்து பழைய அந்த நெகட்டிவிட்டிலேருந்து வெளியில் வந்தாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராக்டிஸிங் தான் ரொம்ப மெயின். ஸோ அது வந்து நடுவில் கொஞ்சம் நான் கேப் விட்டனாலே அந்த நெகட்டிவிட்டி அடிக்கிறது நல்லா என்னால் உணர முடியுது. ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனப்பட்டு அந்த ப்ராக்டிஸை விட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளை காட்டுது. அதனால் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உணர்வுபூர்வமாக நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கோம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கேன், அதை சுற்றி எல்லாமே சூப்பராக இருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. நீங்களும் அதை பயிற்சி பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் தசாபுத்தியோ ஜோசியமோ அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டு இதை பண்ணுங்கள். பிரார்த்தனை, இறைவன் என் கூட இருக்கான், என் கூட வந்து எல்லாமே நடக்கும், எல்லாமே ஹாப்பியாக இருக்கும்,
நான் சந்தோஷமாக இருக்கேன், என் சுற்றி இருக்கோம் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும். முதல்ல அந்த எண்ணத்தை நம்ம மனசில் விதைச்சி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறத ஃபீல் பண்ணி டெய்லி அதை வந்து உருவகப்படுத்துங்க. நினைங்க, நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை, அப்படியே நடக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணும். அங்கே தான் இருக்கும் விஷயம். அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் உங்களை காத்துங்க. ஸோ நன்றி, வணக்கம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்.